Nemathi Property Management. Contact 7667008999. சென்னையோட ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது முன்னாடி வந்து 32, 34 இருந்துச்சு. இப்போ வந்து 36 சராசரி இருந்துச்சு. இந்த நிகழ்வு அப்படிங்கிறது இன்னும் எதிர்காலத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப எதிர்காலத்துல நமக்கு 40 டிகிரி செல்சியஸ், 41, 43 அப்படின்னு எல்லா இடத்துலையும் பார்க்கணும். 40 டிகிரி செல்சியஸ் மேல போயிருச்சு அப்படின்னாலே அது வந்து ஹீட் வேவ்ஸ். நமக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது அப்ப வெப்ப அலைகள் கிடையாதா? அப்ப வெப்ப அலைகள்ங்கிறது இதை விட ரொம்ப மோசமானதா இருக்குமா? சோ அப்போ அது வந்து 40க்கு மேல போகுது. 24 மணி நேரத்துக்கும் அதிகமாக அந்த 40 டிகிரி செல்சியஸ் கண்டினியூ ஆகுது அப்படின்னா அது வந்து ஹீட் வேவ்ஸ் சொல்றாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ மலை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகள் நமக்கு இனிமேல் 10 மாசம் சம்மர் தான். ஏறத்தாழ எல்லா மாவட்டங்களிலுமே இது நிலைமை தான் இருக்கு. இனிமேல் 10 மாசம் சம்மர்ன்றீங்க நீங்க சாதாரணமா. இது உலகங்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆகுறது பாத்தீங்கன்னா எப்பவுமே மே, ஜூன், ஜூலை அப்படிங்கிறது உச்ச நிலைக்கு போய் அப்படி கொஞ்சமா அப்படி இறங்கணும். அந்த கிராஃப் அப்படிதான். இப்ப என்னன்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குங்களா, பிப்ரவரியில இன்க்ரீஸ் ஆகுதுங்களா, அதுவே உங்களுக்கு வந்து 34 ஆரம்பிக்கும். 2020ஆம் ஆண்டு மெக்கன்ஸ்லி இன்ஸ்டிடியூட் வந்துட்டு ஒரு ஆய்வறிக்கையை வந்து வெளியிடுறாங்க. இந்தியாவில் வெயிலுடைய தன்மை எத்தகைய தன்மையில் இருக்கும் அப்படிங்கிறது அவங்க ஆய்வு மேற்கொள்றாங்க. அதன் அடிப்படையில் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2030ஆம் ஆண்டு ஒட்டி அதற்கு பின்பாக இந்தியாவில் வெயிலுடைய தன்மை எந்த அளவில் இருக்கும்னா அன்லிவபிள் கண்டிஷனுக்கு போயிடுங்கிறாங்க. மனிதன் வந்துட்டு வெயில போயிட்டு 6 மணி நேரம் நீங்க தொடர்ச்சியா நின்னீங்க அப்படின்னா செத்துவாங்க. கடந்த வருடம் ஜூலை மாசம் பலியா அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் உத்தரப்பிரதேசத்துல அந்த பகுதியில ஒரு வாரத்துக்குள்ளாக 97 பேர் வந்து ஹீட் வேவ்ஸ்னால இறந்து போறாங்க. அப்ப அவர்கள் வாழும் இடமே அவர்களை கொல்லும். அப்ப என்ன, நகரத்தில் இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா காற்றோட்டமாக இல்லைங்க, இடைவெளி இல்லாம நம்ம கட்டுமானம் வச்சிருக்கோம். அப்ப நீ வீட்டுக்குள்ள இருந்தாலும் வெயில் உங்களை கொள்ளும். அப்ப என்னன்னா யாருக்கு சொகுசான பங்களா இருக்குதோ, காற்றோட்டமான இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க தான் தப்பி பிழைக்க முடியும். அப்ப நகரத்தினுடைய கட்டுமானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ ஒரு மீன் விற்கிற ஒரு சாதாரணவர் இல்ல வந்து ஒரு கீரை விற்கிற ஒரு அம்மா, இவங்க வீதி வீதியா போய் வித்தாதான் அன்னைக்கு பொழப்புன்னு இருக்கு இல்லைங்களா. அப்ப அவர்களுடைய வாழ்நிலை நாம் பாதுகாப்பு செய்வதன் மூலமாக தான் அவர்களை பாதுகாக்க முடியும். பனிக்கரடி வாழ்றது பிரச்சனையா இருக்கு. அதால வந்துட்டு சூடான பகுதியில வாழ முடியாது. அது என்ன பண்ண, ஒரு வாட்டி சாப்பிடுச்சுன்னா 6 மாசம் அது போதும், அது வாட்டில தூங்கும். ஆனா அந்த ஒரு முறை சாப்பிடணும் இல்லையா, அந்த ஒரு முறை சாப்பிடுவதற்கான உணவு கிடைக்க மாட்டேங்குது. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் பெருதலும் சேர்ந்திருக்கிறார் பூவுலக அமைப்பிலிருந்து வழக்கறிஞர் திரு வெற்றிச்செல்வன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம இருந்துகிட்டு இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுலதான் இருந்துகிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா வெயில்ல வந்து வெளியில வந்து போக முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறோம். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா வெயில் போயிட்டு இருக்குன்றாங்க. பட் ஜோக்ஸ் அபார்ட் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப மோசமான சூழலுக்கு தமிழ்நாட்டின் வட மற்றும் உள் மாவட்டங்கள் வந்து இருக்கும். அடுத்த ஒரு 7 நாளுக்கு குறிப்பிட்ட நேரங்கள்ல வெளியில வெயில்ல வராதிங்கன்னு சொல்ற அளவுக்கு அறிவிப்புகள் வந்து வந்துகிட்டு இருக்கிறதா பார்க்க முடிகிறது. முதலுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? வாட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் திஸ்? அதாவது என்னன்னா இந்த இதுக்கான காரணம் அப்படிங்கிறது குளோபல் வார்மிங் தான், கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத சொல்றோம். அது குறிப்பாக பூமி சூடாய் கொண்டு வருகிறது. அப்படி இந்த மாதிரி டெம்பரேச்சர் நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம்னா நிச்சயமா பார்த்திருக்கோம். இது புதிதாக இல்லை. ஆனால் இது வந்து ஒரு தொடர் நிகழ்வாக இருக்கு இல்லைங்களா. போன வருஷம் வெயில் இந்த வருஷத்தோட அதிகமா இருக்கு. அப்ப இந்த கடந்த 10 வருடங்களாக வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்மஸ்ட் இயர் அப்படிங்கிறது நம்ம ரெக்கார்டட் ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா அது ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த ரெக்கார்ட் பிரேக் ஆகிட்டே இருக்குது. கண்டினியூஸா வந்துட்டு ஹீட் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நம்ம டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நமக்கு வந்து பயங்கரமா ஹீட் ஆகிட்டே இருக்கு. அப்போ இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஏன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு குளோபல் வார்மிங் அப்படின்னு வந்து காரணமாக இருக்கின்றது. அப்போ பூமியே ஒட்டுமொத்தமாக சூடாகி கொண்டிருக்கின்ற போது பூமியினுடைய ஆவரேஜ் டெம்பரேச்சர் இருக்கு இல்லைங்களா, அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பூமியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு போறதுனால ரீஜனல் லெவல்ல நம்மளுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுது. சென்னையோட ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது முன்னாடி வந்து 32, 34 இருந்துச்சு. இப்போ வந்து 36 சராசரி இருந்துச்சு. இப்போ நம்ம சென்னை வந்து ஏறத்தாழ வந்துட்டு பாத்தீங்கன்னா டெய்லியும் ஆவரேஜ் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா 38 கிட்ட வந்துருது. ஏறத்தாழ 39 கிட்ட நம்ம வர்றோம். அதுவே வந்து நீங்க ஈரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா 40 கிராஸ் பண்ணுது, 40, 41 அப்படின்னு போகுது. இந்த நிகழ்வு அப்படிங்கிறது இன்னும் எதிர்காலத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப எதிர்காலத்துல நமக்கு 40 டிகிரி செல்சியஸ், 41, 43 அப்படின்னு எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். 40 டிகிரி செல்சியஸ் மேல போயிருச்சு அப்படின்னாலே அது வந்து ஹீட் வேவ்ஸ்.
அப்படின்னு ஐஎன்டிஏ சொல்லுது. ஐஎன்டிஏனுடைய தரவின் அடிப்படையில் வந்து அந்த வேண்டும். அப்ப என்னன்னா இதற்கு பின்னணியாக இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் அப்படிங்கிறது பூமி சூடாகி கொண்டு வருவது. அதற்கான போதுமான ஆதாரங்கள் நம்மகிட்ட இருக்கு. ஐபிசிசில இருந்து ஆரம்பிச்சு வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அவங்க வேர்ல்டு மெட்ரோ ஆர்கன் WMO, அவங்க தரக்கூடிய தரவின் அடிப்படையில் பார்க்கும்போது பூமி சூடாகி கொண்டு இருக்கிறது. அதன் காரணமாக லோக்கலைஸ்டாக நம்ம ரீஜனல் லெவல்லையும் இந்த மாதிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இல்ல இது வந்து இப்போ நமக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது இப்ப வெப்ப அலைகள் கிடையாதா? அப்ப வெப்ப அலைகள்ங்கிறது இதை விட ரொம்ப மோசமானதா இருக்குமா? அப்போ வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் ஐஎம்டிஏ வந்து என்ன டெபினிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ பிளைன் ரீஜியன்ஸ், நம்ம சென்னை போன்ற ஒரு பிளைன் ஏரியால, இந்த ஏரியாவில் சராசரி நம்மளுடைய ஆம்பியன்ட் டெம்பரேச்சரை விட வந்து 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கு. அதாவது 40க்கு மேல போகுது அப்படின்னு வைங்களேன். ஏன்னா ஒரு ஆம்பியன்ட் சராசரி டெம்பரேச்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா பிளைன் ஏரியாஸ்ல 36 வரைக்கும் இருக்கலாம். ஸோ அப்போ அது வந்து 40க்கு மேல போகுது, 24 மணி நேரத்துக்கும் அதிகமாக அந்த 40 டிகிரி செல்சியஸ் கண்டினியூ ஆகுது அப்படின்னா அது வந்து ஹீட் வேவ்ஸ் சொல்றாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ மலை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது இருக்கு. மலை அடிவாரம் சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகள்னா 37 டிகிரி செல்சியஸ். அப்ப எந்த ரீஜன்ங்கிறத பொறுத்து டிஃபைன் பண்றாங்க. ஸோ அதன்படி பார்க்கின்ற போது தமிழகத்தில் பெரும்பான்மையான இடங்கள்ல நமக்கு வந்து ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு அதன் அருகாமையில் போகக்கூடிய இடங்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. சில இடங்கள்ல 40க்கு அதிகமாகவே இருக்கு. ஈரோடு போன்ற இடங்கள் எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. அப்ப அந்த இடத்துல எல்லாம் ஹீட் வேவ்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. நாமக்கல் ரொம்பவே உச்சகட்டத்துல இருக்குன்னு சொல்றோம். ஆமா 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 ஆமா. அப்ப சில பிராந்தியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. அப்ப என்ன ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா 37. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தெர்மல் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா ஆக்சுவல் டிகிரி வந்து 32, 34 தான் இருக்கும், அல்லது 36, 37 இருக்கும். ஆனா நீங்க ஃபீல் பண்ற அந்த ஹீட்டினுடைய எந்த அளவுக்கு இருக்கும்னா அது 40 இருந்தா எப்படி இருக்கும் அதை ஃபீல் பண்ணுவீங்க. அந்த தெர்மல் டிஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க. அந்த நிலைமை அப்படிங்கிறது இருக்கு. அப்ப என்னன்னா காற்றில் எந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எப்படி நம்ம டெம்பரேச்சரை 2 விதமாக அளக்கலாம். வெட் டெம்பரேச்சர் அண்ட் ட்ரை டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. ட்ரை டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குதோ அதே மாதிரி காற்றில் ஈரப்பதம் சார்ந்து இருக்கும் போது அதில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இருக்கு. இது இரண்டுக்குமான கேப் வேரியேஷன் என்ன இருக்கு அதன் அடிப்படையில இருந்து வெட் பல்ப் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்துருச்சா இல்லையான்னு சொல்லுவாங்க. என்னன்னா நமக்கு ரொம்ப வெக்கையா இருக்கும், நைட் நேரம் நம்ம இந்த ஹீட் வந்து அதிகமா உணரலாம். தூங்க முடியாது, வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப இதா இருக்கும், வயதானவர்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கும், குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அந்த தெர்மல் டிஸ்ட்ரெஸ் சொல்றோம் இல்லைங்களா, அது ஏன் நிகழ்து அப்படின்னா அனல் காத்து வீசுதுன்னு சொல்றோம் இல்லைங்களா. சோ அதனால வரக்கூடிய பிரச்சனை. அப்ப ஆக்சுவல் டெம்பரேச்சரை விட அதிகப்படியான டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா என்ன ஒரு ஃபீலிங் நடக்குமோ அதை நம்ம உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படியான பாதிப்புகளை நம்ம இப்ப எதிர்கொண்டு இருக்கிறோம். இப்ப இது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துலதான் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இது ரொம்ப இயல்பானது தானே, இல்ல நாளைக்கு இது மாறக்கூடுமா? ஏன்னா மதியானம் 12 மணில இருந்து சாயங்காலம் ஒரு 4 மணி வரைக்கும் வெளியில வராதீங்க அப்படிங்கிறாங்கன்னா இந்த நிலைமை வந்து தொடருமா இல்ல மாறும் நினைக்கிறீங்களா நீங்க? நமக்கு ஜூலை மாசம் வரைக்கும் இந்த இது தொடரும். இப்ப சென்னை பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இனிமேல் 10 மாசம் சம்மர் தான். ஏறத்தாழ எல்லா மாவட்டங்களிலுமே இது நிலைமை தான் இருக்கு. இனிமேல் 10 மாசம் சம்மர்ன்றீங்க நீங்க சாதாரணமா. அதாவது 272 டேஸ் அப்படின்னு வந்து நமக்கு சொல்றாங்க. வருஷத்துக்கு 272 நாள் இனிமேல் உங்களுக்கு சம்மர் தான். ஆக்சுவலா நம்ம சொல்லணும்னா ஐபிசிசி ரிப்போர்ட் அடிப்படையில இருந்து நம்ம சொல்றோம். அப்படி ஒவ்வொரு பகுதிக்குமே இந்த இது இருக்கு. இது அண்ணா யூனிவர்சிட்டியில கிளைமேட் ஸ்டுடியோ இருக்காங்க, அவங்களுமே ஆய்வுக்கு உட்படுத்திட்டு இருக்காங்க. அவர்களுடைய தரவுகளுமே அதான் சொல்லுது. நமக்கு இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா சராசரியாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 10 மாதங்கள் அப்படிங்கிறது நமக்கு இனிமேல் சம்மர் தான். சம்மர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரியிலே வெயில் ஆரம்பிச்சிடும். நமக்கு அந்த இளவேனில் முதுவேனில் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதனுடைய தன்மை இன்னும் அதிகமாக போகுது அப்படிங்கிறது தான். அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மே, ஜூன், ஜூலைங்கிறது உச்சபட்சத்துக்கு போகும். இது உலகங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆகுறது பாத்தீங்கன்னா எப்பவுமே மே, ஜூன், ஜூலை அப்படிங்கிறது உச்ச நிலைக்கு போய் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இறங்கணும். அந்த கிராஃப் அப்படிதான் இருக்கும். இப்ப என்னன்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குங்களா, பிப்ரவரியில இன்க்ரீஸ் ஆகுதுங்களா, அதுவே உங்களுக்கு வந்து 34ன்னு ஆரம்பிக்கும். அப்போ மே மாசம் மே, ஜூன் வரும்போது அது என்ன பண்ண 39, 40 கிட்ட வந்து போகும். சோ அப்ப என்ன பிரச்சனை ஆகுதுன்னா உங்களுக்கு இதுதான் பிரச்சனை. அப்ப ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறது நமக்கு ஹைட் அதிகபட்ச வெப்பம். அது போக போக இன்னும் இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு வந்து அக்டோபர், செப்டம்பர், நவம்பர் அந்த மழைக்காலம் வருது இல்லைங்களா, மான்சூன், அந்த பீரியட்ல தான் நமக்கு வந்துட்டு வெப்பம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இப்படிதான் இருக்கு. அப்ப எதிர்காலம் என்பது நமக்கு இப்படித்தான் இருக்க போது, அதிகப்படியான வெப்பம் தான் இருக்க போகிறது. அதுல ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா 2020ஆம் ஆண்டு மெக்கன்ஸ்லி இன்ஸ்டிடியூட் வந்துட்டு ஒரு ஆய்வறிக்கையை வந்து வெளியிடுறாங்க. இந்தியாவில வெயிலுடைய தன்மை எத்தகைய தன்மையில் இருக்கும் அப்படிங்கிறது அவங்க ஆய்வு மேற்கொள்றாங்க. அதன் அடிப்படையில் இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2030ஆம் ஆண்டு ஒட்டி அதற்கு பின்பாக இந்தியாவில் வெயிலுடைய தன்மை எந்த அளவில் இருக்கும்னா அன்லிவபிள் கண்டிஷனுக்கு போயிடுங்கிறாங்க.
மனிதன் வந்துட்டு வெயில போயிட்டு 6 மணி நேரம் நீங்க தொடர்ச்சியா நின்னீங்க அப்படின்னா செத்துருவாங்க. வெயில நின்னா வெயிலுக்கு எக்ஸ்போஷர் ஆனீங்கனாலே போதும், மரணம் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அது மாறுன்றீங்களா? ஆமா, உயிர் கொள்ளும் வெயில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வயது எந்த விதமான வயது பாரபட்சம் இல்லாம யாரா இருந்தாலுமே. ஆமா, எந்த அதுல மோஸ்ட் வர்னபிளா யார் இருப்பாங்கன்னா வயதானவர்கள் வந்துட்டு அவங்க இருப்பாங்க, மோஸ்ட் வர்னபிளா இருப்பாங்க. ஓகே ஓகே. அது எப்படி நிகழும்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, அதே நேரத்துல காற்றில் ஈரப்பதம் அப்படிங்கிறது இருக்கின்ற போதுதான் நமக்கு வந்து வேர்க்கும். அந்த வேர்வைக்கு ஹியூமிடிட்டி லெவல் அப்படிங்கிற ஹியூமிடிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப வேர்க்கல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்னா, உங்க பாடியோட கூலிங் மெக்கானிசம் வேணும். நமக்கு ஏன் வேர்க்குது? அதிகப்படியான ஹீட் இருக்கு, அப்ப உள்ளது தண்ணி வெளியேறுது, பாடியை கூல் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் இல்லைங்களா? இப்ப இந்த கூல் பண்ணக்கூடிய மெக்கானிசம் வந்து செயல்பட நின்றுச்சுன்னு வைங்க. அதாவது என்னன்னா, உங்களுக்கு வேர்க்கல, அப்ப பாடி கூல் ஆகுதுல, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன ஆகும்னா, உங்களோட மெட்டபாலிசம் வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ உங்களோட இதயம் வந்து செயல்படாது, ஒவ்வொரு ஆர்கன்ஸும் செயல்படாது. இதை வந்து நம்ம ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ ஹைப்போதெரமியா அப்படின்னு மெடிக்கல் டெர்மினாலஜில வந்து சொல்லுவாங்க, கார்டியாக் அரெஸ்ட் வரலாம், இதையும் செயல்படலாம். அப்படியான மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த வருடம் ஜூலை மாசம் பலியா அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் உத்தரப்பிரதேசத்துல, அந்த பகுதியில ஒரு வாரத்திற்குள்ளாக 97 பேர் வந்து ஹீட் வேவ்ஸ்னால இறந்து போறாங்க. 97 பேர். ஒரு கிராமத்துல இருந்து 294 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க. அட்மிட் ஆன அன்னைக்கே 23 பேர் இறந்து போயிடுறாங்க. அதுக்கு முதல் நாள் 27 பேர். அங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆபீசர் வந்து இதுக்கெல்லாம் காரணம் ஹீட் ஸ்ட்ரோக்னு தான் சொல்றாரு. பேட்டி கொடுக்குறாரு. அவரை வந்து யோகி கவர்மெண்ட் வந்து அவரை டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க. இல்ல, இதுக்கு ஹீட் வேவ்ஸ் காரணம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. வேற நாங்க ஆய்வுபடுத்துற சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆய்வுன்னு வரல. ஆனால் வருடந்தோறும் ஹீட் வேவ்ஸின் காரணமாக இறந்து போறவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது. நம்ம ஐஎம்பியோட ரிப்போர்ட் படி 2022ஆம் ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 2000 பேர் இறந்து போயிருக்காங்க ஹீட் வேவ்ஸ்னால. அப்ப வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2000 பேர் இறந்து போறாங்க. ஸ்டேட் ஆஃப் கிளைமேட் யூரோப்பியன் இதுல இருந்து கொடுத்தது பாத்தீங்கன்னா, யூரோப்ல 2022ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 16,000 பேர் ஹீட் வேவ்ஸ்னால இறந்து போயிருக்காங்க. யூரோப்ல வந்து ஹீட் வேவ்ஸ்னால வந்து 16,000 பேர் இறந்து போயிருக்காங்க. அப்ப என்னன்னா, அதிகப்படியான வெயிலும் நம்மை கொள்ளும். அது நமக்கு வந்து பெரிய பிரச்சனை. அப்ப இதை எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கறதான் கேள்வி. இந்த எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது சொன்னீங்களா, அந்த டைம் பீரியட் காலையில இந்த 11 மணில இருந்து 3 மணி அப்படிங்கிறது ரொம்ப அதிகப்படியான வெயில் அதிகமாக இருக்கக்கூடியது. அந்த நேரத்துல ரொம்ப எக்ஸ்போஷர் இருக்கிறவங்க ஆபத்து அதிகமாக எதிர்கொள்வார்கள். இப்பவே கூட நிறைய பேர் இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க அமைப்பை கூட விமர்சனம் பண்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க ஏசி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, எதையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய காலகட்டத்துல ஏசி இல்லாம எப்படிங்க இருக்க முடியும்னு கேக்குறாங்க. அதுவும் இப்போ ஹீட் வேவ் போன்ற விஷயங்கள் அதிகமாச்சு அப்படின்னா குளிரூட்டி சாதனங்கள் இல்லாம எப்படி வாழ்றது சாத்தியம் தானா? இப்போ ஏசி இல்லாம மனுஷனால வாழவே முடியாதா எதிர்காலத்துல? அதாவது இது வந்து என்ன செய்ய நீங்க செய்யலாம் அப்படிங்கறதை தாண்டி என்ன நிகழ்வுது அப்படின்னு நான் வைக்கிறேன். ஏன்னா நாம வந்து தீர்வை நோக்கி சொல்ல வேண்டாம். நாங்க எங்களோட தீர்வுல உங்களுக்கு மாறுபட்டு கருத்து இருக்கலாம், முரண்பாடு இருக்கலாம். சரி, நான் என்ன இந்த சினாரியோ எடுத்துக்கோமே. இப்போ போன வருஷம் நமக்கு அதிகப்படியான எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்துட்டு 20,000 மெகாவாட் சம்திங் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு வந்து இருந்துச்சு இல்லைங்களா? அது வந்து ஹையஸ்ட் பீக், நம்மளுடைய இன்ஸ்டால் கெப்பாசிட்டிக்கு வந்து ஈக்குவலண்டா இருக்க அளவுக்கான டிமாண்ட் வந்துச்சு எலக்ட்ரிசிட்டி. ஏன் அப்படின்னா சம்மர் அவ்வளவு ஹீட் அதிகமா இருந்துச்சு. இப்போ இந்த சம்மரும் ஹீட் அதிகமா இருந்துச்சு, எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் ஆல்ரெடி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது ஒரு பக்கத்துல. இந்த எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? அதிகப்படியான ஃபேன் யூஸ் பண்றீங்க, அதிகப்படியான ஏசி யூஸ் பண்றீங்க. ஏன்னா ஏசி ஃபேன் இல்லாம நீங்க இந்த ஹீட்டை வந்து எதிர்கொள்ள முடியாது இல்லைங்களா? அப்ப அதிகப்படியான எலக்ட்ரிசிட்டி தேவை. இந்த அதிகப்படியான எலக்ட்ரிசிட்டிக்கு அதிகப்படியான நிலக்கரி தேவையா? ஏன்னா தெர்மல்ல இருந்தா நமக்கு 70% கரண்ட் வருது. நிலக்கரி நீங்க எரிக்க போறீங்க, தண்ணியை நீராக கேட்கிறீங்க. அப்ப அதிகப்படியான நிலக்கரியை எரிக்கும் போது என்ன ஆகுது? அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகுது. அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு வந்து என்ன ஆகும்? பூமி இன்னும் வேகமா சூடாகுது. பூமி இன்னும் வேகமா சூடானா இன்னும் அப்ப டெம்பரேச்சர் இன்னும் வேகமா இன்க்ரீஸ் ஆகும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபேன்ல இருந்து எல்லாரும் ஏசிக்கு மாறணும். நான் சொன்ன அந்த மெக்கன்ஸ்லி இன்ஸ்டிடியூட்டோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி உலக வங்கி ஒரு ஆய்வறிக்கை கொடுத்தாங்க. இந்தியாவில 2020ஆம் ஆண்டுல வந்து யாரும் ஏசி இல்லாம வாழ முடியாது. அதனால $7 பில்லியன் ஆஃப் மார்க்கெட் அதுல இருக்கு. 2030ஆம் ஆண்டு அந்த ரிப்போர்ட் சொன்ன இல்லைங்களா? 2030ஆம் ஆண்டுக்கு பின்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஏசி இல்லாமல் யாரும் வாழ முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வெயிலுடைய தன்மை இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது என்னன்னா இன்னும் ஒரு 5 to 7 years அப்படிங்கிறது பிரீச் ஆயிடுச்சு வந்து பாத்தீங்கன்னா வெயிலுடைய தன்மை இன்னும் மோசமாக இருக்கும். அப்ப அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி வேர்ல்டு பேங்க் ஒரு ரிப்போர்ட் தராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில ஏசி விற்பனை அதிகமா இருக்க போகுது,
$7 பில்லியன் ஆஃப் மார்க்கெட் அதுல வந்து இருக்கு. அப்ப அதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்ப என்னன்னா நடுத்தரமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இனிமேல் ஏசி வாங்கணும், ஏசிக்கு தான் மாறுவாங்க. அப்ப அதிகப்படியான ஏசி, திருப்பி அதிகப்படியான எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷனு, அப்ப என்ன ஆகும், திருப்பி நிலக்கரை நீங்க அதிகமா பயன்படுத்துவீங்க, திருப்பி வந்து அப்ப கார்பன் டை ஆக்சைடு அதிகமா எமிட் ஆகும். அப்போ குளோபல் வார்மிங் இன்னும் ஃபாஸ்ட் ஆகும். அதாவது என்னன்னா 2030 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகும். குளோபல் ஆவரேஜ் டெம்பரேச்சர்ங்கிறது 2 டிகிரி செல்சியஸா உயர்வாக இருக்கும். அப்ப என்னன்னா இந்த பூமி சூடாகுவது நம்ம இன்னும் ஃபாஸ்டன் ஆக போறோம். இல்ல அப்ப என்ன வழி, அப்ப இது எப்படி இத ஹேண்டில் பண்றதுன்னு நான் கேக்குறேன். ஹவ் டு ஹேண்டில் தி சிச்சுவேஷன் கேக்குறேன். எப்படி நாம அர்பனை பிளான் பண்றோம் அப்படிங்கிறது முதல்ல. இப்ப சில இடத்துல ஒரு மும்பைல வந்து தாராவாயில வந்து ஒரு ஆய்வு ஏற்படுத்தாங்க. உங்களுக்கு தெரியும் தாராவாய் அப்படிங்கிறது சாதாரணப்பட்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. அது வந்து ரொம்ப அன்பிளான்டாக இருக்கக்கூடியது. பாத்தீங்கன்னா ரொம்ப ஜிக்ஸாக்கா இருக்கும் அந்த வீடு இல்லைங்களா. அந்த அபார்ட்மெண்ட் டெனன்மெண்ட்ஸ் எல்லாமே ஒண்ணுக்கு மேல மாத்தி எல்லாம் புறா கூடு மாதிரி தான் இருக்கும் இல்லையா. நம்ம சென்னையிலுமே அந்த மாதிரி நிறைய டெனன்மெண்ட்ஸ் நம்ம வந்து பாக்குறோம். அந்த இடத்துல ஒரு ஆய்வு ஏற்படுத்தாங்க. மும்பை மற்ற புறநகர பகுதிகளில் இருக்கக்கூடிய வெப்பநிலையையும் இங்க இருக்கக்கூடிய வெப்பநிலையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கு கம்பேரிட்டிவ் டு அதர் மும்பை ஏரியாஸ். என்ன காரணம் சொல்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, என்ன காரணம் சொல்றாங்கன்னா அர்பன் ஹீட் எஃபெக்ட்னு ஒண்ணு இருக்கு. சூரிய கதிர்கள் வரும்போது நம்ம கான்கிரீட் செவர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பி அவுட்டர் ஸ்பேஸ்க்கு வந்து போகணும். அப்படி போகாம அது திருப்பியும் பக்கத்துல கூட இன்னொரு செவர் மேல பட்டுனா வெளியே போகாது, அங்கே டிராப் ஆயிடும். இது வந்து அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட் வந்து சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா வெயில் போகுவதற்கு அவுட்டர் ஸ்பேஸ் வேணும், ஒரு வீடுக்கும் இன்னொரு வீடுக்கு இடைவெளி வேணும், கிரீனரி வேணும். அது அங்க இல்ல. அப்ப என்னன்னா அதிகப்படியான ஹீட் வந்து அங்க டிராப் ஆகுது. அப்ப அவர்கள் வாழும் இடமே அவர்களை கொள்ளும். அப்ப என்னன்னா நகரத்துல இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா காற்றோட்டமாக இல்லைங்க, இடைவெளி இல்லாம நம்ம கட்டுமானம் வச்சிருக்கோம். அப்ப நீ வீட்டுக்குள்ள இருந்தாலும் வெயில் உங்களை கொள்ளும். அப்ப என்னன்னா யாருக்கு சொகுசான பங்களா இருக்குதோ, காற்றோட்டமான இடத்துல யார் இருக்காங்களோ அவங்கதான் தப்பி பிழைக்க முடியும். அப்ப நகரத்தினுடைய கட்டுமானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்ப நகரத்தை நம்ம எப்படி டிசைன் பண்ண போறோம், ஒவ்வொருத்தருக்கு வீடு எப்படி கொடுக்க போறோம், ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கக்கூடிய அந்த ஷெல்டர்ஸ் எப்படி நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம ஸ்கூல்ஸ்ல இருக்க குழந்தைங்க எப்படி படிக்க போறாங்க, பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல் எப்படிங்கிறது எப்படி இருக்கு, முனிசிபாலிட்டி ஸ்கூல் எப்படி இருக்க போகுது, அந்த ஸ்கூல்ல குழந்தைங்க எப்படி அங்க காற்றோட்டமா இருக்கா, வெளிச்சோட்டமா இருக்கா, காத்து போற மாதிரி இருக்குதா, ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படி இருக்குதா, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குங்களா, அதை நாம் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கிக் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, ஜொமேட்டோல வேலை செய்யறவங்க, இவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாம் டெலிவரி பாய்ஸா இருக்காங்க. இவங்க தான் வெயில் அதிகமா அலைய போறாங்க. இப்போ நம்ம இந்தியாவில பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்களுடைய வாழ்விடத்தை அந்த ஆக்குபேஷனல் ஹசார்டஸ் இல்லாம ஆக்குபேஷனல் இருக்கக்கூடிய அந்த இடத்தை வந்து ரெகுலேட் பண்ணுவதற்கான சட்டம் எது பாத்தீங்கன்னா ஃபேக்டரிஸ் ஆக்ட் தான். ஒரு தொழிலாளி ஒரு தொழிற்சாலையில வேலை செய்யறாருன்னா அந்த தொழிற்சாலை எப்படி இருக்கணும், காற்றோட்டமாக இருக்கணும், வெளிச்சம் இருக்கணும், அவங்க சேஃப்டி கொடுக்கணும், இது எல்லாமே அந்த சட்டத்துல இருக்கு இல்லைங்களா. அது கண்காணிப்பதற்காக இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. ஃபேக்டரி சைட்ல என்னென்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாத்துக்கலாம். அப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட லேபர் டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்காங்க. தமிழ்நாடு ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாபிளிஷ்மெண்ட் ஆக்ட் இருக்கு. சின்ன சின்ன கடை, மளிகை கடை இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஷோரூம்ஸ், இங்க எல்லாம் வேலை செய்யறவங்க எல்லாம் அவங்க போய் கண்காணிக்க முடியும். அங்க அப்ப அவங்களுடைய ஆக்குபேஷனல் ஹசார்டஸ், அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க டிசைட் பண்றாங்க. ஆனா இந்த கிக் ஒர்க்கர்ஸ் சொல்லக்கூடிய ஜொமேட்டோலயோ இந்த போய் டெலிவரி பாய்ஸ் இருக்காங்களா, இவங்களுடைய வேலை நேர பணி அந்த ஒர்க்கிங் சூழலை வந்து நிர்ணயிப்பதற்கு கட்டுப்படுத்துவதற்கு எந்த விதமான சட்டமும் கிடையாது. ஆனா இவங்க தான் அதிகமா வெயில சுத்த போறாங்க. இவங்களை பாதுகாப்பதற்கான எந்த சட்டம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா இதுல வந்து அமிர்தாசன் வந்து சொல்லுவாரு, ஏழ்மை ஏன் இங்க இருக்குது அப்படின்னா வாங்கும் கெப்பாசிட்டி இல்லாதனாலதான் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. பஞ்சத்திற்கான அடிப்படையான காரணம் அப்படிங்கிறதுனா வாங்கும் கெப்பாசிட்டி இல்லாதனுடைய பிரச்சனை தான். ஒரு மனுஷன் வந்துட்டு வெளியே போனா தனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு வெளியே போய் ஏன் வியாபாரம் பண்ண போறான்னா அவன் குடும்பத்துல அடுப்பெறியும். அப்ப இன்னைக்கு ஜொமேட்டோல வேலை செய்யறவங்க என்னன்னா இவங்க வேலை நிர்பந்தம், இவங்க இதை போய் செஞ்சாதான் அன்னைக்கு சாப்பாடு இல்லைங்களா. அப்ப அது அந்த நிலைமையில இருந்து அவர்கள் போகிறார்கள். அந்த நிலைமையில் நாம் வைத்திருக்கிறோம் இல்லையா, அதுதான் அடிப்படையான பிரச்சனை. அப்போ இப்போ ஒரு மீன் விற்கிற ஒரு சாதாரண இல்ல வந்து ஒரு கீரை விற்கிற ஒரு அம்மா, இவங்க வீதி வீதியா போய் வித்தாதான் அன்னைக்கு பொழப்புன்னு இருக்கு இல்லைங்களா. அப்ப அவர்களுடைய வாழ்நிலை நாம் பாதுகாப்பு செய்வதன் மூலமாக தான் அவர்களை பாதுகாக்க முடியும். அப்ப அந்த ஏரியாவை நம்ம எப்படி உருவாக்க போறோம் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, நகரமாக இருக்கட்டும், கிராமமாக இருக்கட்டும், டவுனாக இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய கிரீனரி, அந்த பசுமை சார்ந்த பரப்புகளை பாதுகாப்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய கட்டுமானங்கள் இதுக்கேற்ற மாதிரி மாற்றியமைப்பது அப்படிங்கிறது அதுக்கு முக்கியமான விஷயம். இதன் அடிப்படையில் இருந்தா இந்த பிரச்சனைகளை குறைக்க முடியும், முழுமையாக தீர்க்க முடியும் அப்படிங்கிறதல்ல. மிட்டிகேஷன் தான் சொல்றாங்க, ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப பாதிப்புகளை குறைப்பதற்கு நம்முடைய கட்டுமானங்களை மாற்றியமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஒரு வீடுனா எப்படி இருக்கணும்,
இதுக்கான இதெல்லாம் முன்னாடி ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயம் தான். இன்ஜினியரிங் இப்ப நீங்க சொல்லும் போது ஐரோப்பா போன்ற நாடுகள்ல கூட இது போன்ற சூழல்கள் உருவாகிருச்சுன்னு சொல்றீங்க. அவங்க எப்படி இதை மேனேஜ் பண்றாங்க? அவங்களும் மிட்டிகேட் தான் பண்றாங்களா, இல்ல அவங்க தவிர்க்க முடிகிறதா? அவங்களுடைய வழிமுறைகள் என்னென்ன? நீங்க சொல்றதை அவங்களும் ஃபாலோ பண்றாங்களா? அவங்களுக்கு இன்னும் ரொம்ப புதுசு. ஏன் அப்படின்னா அவர்கள் வெயிலை எதிர்கொள்ளாதவர்கள். யூரோப்ல லண்டன்ல அவங்களுக்கு அதான் பிரச்சனை. அவங்களோட ரோடுங்கிறது குளிர்காலத்துல அது எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ரோடு போட்டிருக்காங்க. அதிகப்படியான வெயிலுக்கு தார் ரோடு அங்க உருகி ஓடுது. சோ அவங்களோட கட்டுமான டிசைனிங் எல்லாமே பாத்தீங்கன்னா குளிர் பிரதேசம் எப்படி இருக்குதோ அதை எதிர்கொள்வதற்கு அவங்க ஒவ்வொரு வீட்லயே ஹீட்டர் வச்சிருக்காங்க. ஏர் கண்டிஷனர் கிடையாது அவங்களுக்கு. அவங்க வீட்டை ஹீட் பண்றதுக்கான மெக்கானிசம் தான் இருக்கு. இப்ப கூல் பண்றதுக்கு மெக்கானிசம் என்னன்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஹீட் வேவ்ஸ் வரதுனால இப்ப அதான் பிரச்சனை. அப்ப அதற்கேற்ற மாதிரி புதிய கட்டுமானங்கள், புதிய வாழ்முறை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. மாற வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கிறாங்க அவங்க. ஆமா, அவங்களுக்கு தலைகீழ் மாற்றம். நாம அப்படி இல்லை. நாம டிராபிக்கல் ரீஜன்ல இருக்கவங்க. நமக்கு கருப்பு தோல் இருக்கு. ஏன் கருப்பு தோல் இருக்கு? இந்த வெயிலை எதிர்கொள்வதற்காக நமக்கு கருப்பு தோல் இருக்கு. கருப்பு தோல் அப்படிங்கிறது மெலாட்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்களா? அந்த ஹார்மோன் இருப்பதனாலதான் நம்ம தோல் இந்த வெயில தாங்குது. ஏன்னா நம்ம டிராபிக்கல் ரீஜன்ல இருக்கோம். அவங்களுக்கு அது கிடையாது. அவர்களுக்கு அது தேவையில்லை. அது குளிர்கால இடத்துல அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையில்லை. அப்ப இதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆயிருக்கோம் இல்லைங்களா? நம்மளுடைய அப்போ நமக்கான எவல்யூஷனரியில இந்த ஒரு இது இருக்கு. ஆனா அப்ப இதையுமே இதுக்கான மாதிரி கட்டுமானங்கள், நம்மளுடைய பழைய கட்டுமானங்கள் நம்ம ரூஃப் எவ்வளவு டாப்பா வச்சு கட்டியிருக்கோம். ஏன் காற்றோட்டமா இருக்கணும் அப்படி? ஃபேன் இல்லாமையில உங்களுக்கு அது எவ்வளவு காற்றோட்டமா இருந்துச்சு இல்லைங்களா? அப்ப நம்மளோட கட்டுமான முறைகள்ல அந்த சீதோஷ நிலைமைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி நம்மளுக்கு கட்டுமான முறை இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம்னா பீச்சோரமா வீடு கட்டுறோம். ஃபுல்லா கிளாஸ் வச்சுட்டு அதை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள சென்ட்ரலைஸ்ட் ஏசி வைக்கிறோம். பீச்சை பார்த்துட்டு பெரிய பில்டிங் கட்டிருக்கீங்க. எல்லா கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கே பாத்தீங்கன்னா பீச்சை பார்த்து இருக்குது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்படியா இருக்கு? மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எவ்வளவு குழுகுழுன்னு இருக்கு. பிரிட்டிஷ் ஸ்பீன்ல கட்டினது. ரூஃப் எவ்வளவு ஹைட்டா இருக்கும் உங்களுக்கு. அப்ப என்னன்னா அந்த வென்டிலேஷன் வச்சிருப்பாங்க. கரெக்டா பீச்சை பார்த்து வச்சிருப்பாங்க. விண்டோஸ் எல்லாமே பீச்சை பார்த்து இருக்கும். அந்த காத்து உள்ள பிரீஸ் உள்ள போற மாதிரி வச்சிருப்பாங்க. அப்ப என்னன்னா அந்த இடத்த அந்த என்விரான்மெண்ட் புரிஞ்சு இருக்கக்கூடிய கட்டுமானங்கள், இந்த கட்டுமானங்கள நம்ம இருந்தது. ஆனா நம்ம இன்னைக்கு குளோபலைசேஷன் பின்னாடி அமெரிக்கா எப்படி இருக்குதுமோ அது மாதிரி சின்னரா இங்க கட்டுமானம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா எல்லாம் கண்ணாடி வச்சு கட்டி உள்ளுக்குள்ள ஏசிய கொண்டு உள்ளுக்குள்ள நம்ம சூட்டு கோட்டு டையும் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்ம சீதோஷ நிலைமைக்கு என்ன காட்டன் சட்டை போட்டு உட்காரணும். நம்ம வெயிலுக்கு அதுதானுங்க. அதுதான் நம்ம கண்டிஷன்ஸ் இல்லையா? புரியுது. ஆமா, நம்ம உடை உணவு அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய சீதோஷ நிலைமைக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். நம்மளால அதான் சொல்றாரு. அதாவது என்னன்னா எந்த பகுதியில எந்த சீதோஷ நிலைமை இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உணவு அங்கேயே கிடைக்குங்க. இப்ப எங்க ஊரு பாத்தீங்கன்னா சாத்தூர், அங்க பயங்கரமான வெயில். ஆனா அங்க வெள்ளரிக்காய் கிடைக்கும். அந்த வெள்ளரிக்காய் அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அது தோலோட நாங்க சாப்பிடலாம். அந்த நீர்க்காய் அங்க கிடைக்கும். நீங்க நினைச்சு பாருங்க, அவ்வளவு சூடான பகுதியில பேலன்ஸான ஃபுட் டயட் அங்கேயே கிடைக்குது எனக்கு. ஏன்னா அந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரியான மக்கள் வாழ்வதற்கான ஒரு உணவு அங்கேயே கிடைக்குது. உணவு அங்கேயே இருக்குது. எக்ஸாக்ட்லி. அப்ப என்னன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க கட்டுமானம், அப்ப அந்த கட்டுமானங்கள், நம்மளுடைய உணவு, உடை, இதெல்லாம் அந்த பிராந்தியம் சேர்ந்து நாம யோசிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதுதான் அறிவியல் பூர்வமான வழி. அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு ஐக்கிய நாடுகள் சபை கீழாக கூட IPCC என்ன சொல்றாங்கன்னா ட்ரெடிஷனல் நாலேஜ் பேஸ்ட் அப்ரோச்னு சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியமான இந்த இண்டிஜினியஸ் பீப்புள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ட்ரெடிஷனல் நாலேஜ் இருக்கு இல்லைங்களா? கிளைமேட் சேஞ்ச் போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா என்றோ ஒரு நாள் வந்த வறட்சி, என்றோ ஒரு நாள் வந்த வெள்ளம், என்றோ ஒரு நாள் வந்த பஞ்சம், இவற்றை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான அறிவாண்மை அவங்ககிட்ட இருந்துச்சு. அதை நீங்க எடுத்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது. அப்ப நம்மளுடைய ஒவ்வொரு துறைகளிலும் இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும். அப்ப எனர்ஜி செக்டர்ல நம்ம எப்படி கொண்டு வர போறோம்? இந்த எனர்ஜி செக்டரை நாம இனிமேல் நிலக்கரி சார்ந்து கண்டினியூ பண்ண முடியாது. அப்ப அதை தவிர்த்து விட்டு ரினியூவல் நோக்கி எப்படி நகர்வது, நம்மளோட உற்பத்தி முறையை, கட்டுமான முறைகள், அப்போ ஒவ்வொரு முறையில நீங்க செய்ய வேண்டும் அப்படின்னு. இது என்னன்னா இந்த ஹீட் அப்படிங்கிற இந்த ஹீட் மிட்டிகேஷன் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் இது இந்த துறையில மட்டுமே தீர்வு கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் மிக்ஸ்டாக இருக்கக்கூடியதுதான். பல்வேறு துறையில நீங்க பார்க்க வேண்டியது. இந்த காலநிலை மாற்ற பிரச்சனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு துறையில தீர்வு அப்படிங்கிறது கிடையாது. பல்வேறு துறைகள்ல வேறு வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த ஒவ்வொரு துறைகளிலுமே நாம என்ன மாற்றங்கள் கொண்டு வரோமோ அதன் அடிப்படையில இருந்துதான் நம்ம அதை பண்ணணும். அப்ப பேசிக்கா நம்ம செய்ய வேண்டாம். இந்த ஹீட் வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல யார் ரொம்ப வர்னபிள், ரொம்ப பாதிக்கக்கூடிய மக்களாக யார் இருக்கிறார்கள், யார் அந்த மக்களாக, எலும்பு நிலை சார்ந்த என்ன மக்களாக, அவர்களை பாதுகாப்பதற்கு நாம் என்ன செய்ய போறோம்? தமிழகத்தை அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்பதான் ஹீட் மிட்டிகேஷனுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் எவால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிளான் இருக்கு, ஏற்கனவே ஒரு பிளான் இருக்கு. அது போதுமானதா இல்ல. இந்த ஒரு 3 வருஷமா தான் நீங்க பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா
ஒன்றிய அரசாங்கம் வந்துட்டு ஒரு சர்க்குலர் தர்றாங்க. ஹெல்த் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஃபேமிலி ஹெல்த் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு சர்க்குலர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஹீட் வேவ்ஸ் அதிகமா இருக்கும் போது மக்களை பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் சொல்றாங்க. லேபர் டிபார்ட்மெண்ட் அதே மாதிரி கொடுக்குறாங்க, தொழிலாளர்களை பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இது கடந்த 3 வருடங்களாக தொடர்ச்சியா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3 வருடங்களா தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. நமக்கான ஹீட் மிட்டிகேஷன் பிளான் 2019ல எவால்வ் பண்ணிட்டாங்க. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஹீட் மிட்டிகேஷன் பிளான் 2019 கொண்டு வந்துட்டாங்க. 2020ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பிளான் கொண்டு வராங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் 2021ல கொண்டு வந்துட்டாங்க. அப்ப என்னன்னா கடந்த 3-4 வருடங்களாக வெயில் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைக்குரியதா மாறிடுச்சு. ஆனா இன்னும் அதை வந்து டிசாஸ்டரா அறிவிக்கல. ஹீட் வேவ்ஸ்ங்கிறது ஒரு டிசாஸ்டர் நாம இன்னும் அறிவிக்கல. ஆனால் அது குறித்தான கைட்லைன்ஸ், அது குறித்தான எச்சரிக்கை சார்ந்திருக்கக்கூடிய விஷயம் தொடர்ச்சியாக தருவது. IMDA இப்ப வந்து அலர்ட் சர்க்குலர் கொடுக்குறாங்க. IMDA மழைக்கு தான் கொடுக்குறாங்க முன்னாடி. இப்ப வந்து ஹீட் வேவ்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, ராஜஸ்தான்ல இப்ப வந்து வார்னிங் கொடுத்திருக்காங்க, 2 வாரம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. கோயம்புத்தூருக்கு வந்து கொடுத்திருக்காங்க 2 நாள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு, ஹீட் வேவ்ஸ் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அப்ப IMDA இப்ப வந்து இந்த மாதிரி வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு லேமன் கொஸ்டினா இருந்தாலுமே நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்கிறதுனால அந்த கேள்வி கேட்கிறேன். இப்ப நிறைய பேர் வந்து இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி நடுத்தர வர்க்க மக்கள் கூட அல்லது அப்பர் மிடில் கிளாஸ் இப்ப ஆகும்போது ஏசியை வந்து வாங்கிடலாம், ஏசியை போட்டுடலான்றாங்க. இப்ப அவங்க பயன்படுத்தினா ஒரு குற்ற உணர்வும் சில சமயம் இப்ப உங்களுடைய ஸ்பீச் கேட்டா அப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பயன்படுத்தலாமா வேண்டாமா, அல்லது குறைந்த நேரம் பயன்படுத்தலாமா, அல்லது எப்படி அதை ஹேண்டில் பண்றது? இல்ல, தனி மனிதனாக பொறுத்த வரைக்கும் நம்மளே நாம் தற்காத்துக் கொள்வதற்கு ஏசி நமக்கு சாய்ஸ் இருக்குன்னா நிச்சயமா அது வாங்கிதாங்க. அதுல வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வந்து வசதி படைத்தவர்கள் அவங்களுக்கு மட்டும் பயன்படுத்திக்கலாம், சாதாரணப்பட்ட மக்கள் சாகட்டும் அப்படின்னு நம்ம நிச்சயமா அது பார்க்க முடியாது. அந்த இடத்துல சூழலின் நீதி நம்ம வந்து பேச வேண்டியதா இருக்கு. இப்போ சூழலின் நீதி அப்படிங்கிறது பார்க்கணும். நீங்க ஒருத்தர் ஏசி பயன்படுத்துறதுனால இது வந்து இந்த பிரச்சனை வந்துட்டு இதாயிர போறது கிடையாது. அப்ப நம்ம பயன்படுத்தலாம். ஆனா என்னன்னா ஏசியையோ அதுலயுமே நம்ம வந்து அதுலயுமே கன்சர்வ் பண்ண எனர்ஜி கன்சர்வ் பண்ண முடியும். நம்ம ஏசியை வாங்குறோம் அப்படிங்கிறதுனால அதை வந்து எப்பவுமே 23, 22, 17, 16 வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 25க்கு மேல வைக்கலாம். அதாவது வெளியே இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை விட உள்ள டெம்பரேச்சர் 4-5 டிகிரி கம்மியா தான். அந்த 27ங்கிறது டிகிரி ரூம் டெம்பரேச்சர் குறிக்குது. 25 டிகிரி செல்சியஸ், 25, 27, 26, 27 அப்படிங்கிறது ஒரு 30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. சோ அப்ப எனர்ஜியை வந்து அது கம்மியா வந்து கன்சியூம் பண்ணும். நீங்க நினைச்சு இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நீங்க ஏசி உள்ள வைக்கிறீங்கன்னா வெளியே இன்னும் ஹீட் அதிகமாகுதுன்னு இருக்கும். ஏன்னா வெளியே அந்த மிஷின்ல இருந்து அதிகமான ஹீட் போயிட்டே இருக்கு. அப்ப அதை எப்படின்னா அப்ப கொஞ்ச நேரம் நீங்க பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் நாம ஃபேன் போட்டு அதை எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படிங்கிறத மாதிரி சிக்கனமா அதை எப்படி பயன்படுத்துன்னு பண்ணிடலாம். ஆனா இவற்றை எல்லாத்தையும் விட நாம் கவனிக்கிறதுன்னா அதுக்கு வரக்கூடிய மின்சாரம் என்பது ரினியூபிள்ல இருந்து வரணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதே நேரத்துல அது கிடைக்குதுங்கிறதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு மின்சாரத்தை செலவு பண்ணுவது என்பதும் அப்ப நம்ம லைஃப் ஸ்டைல்ல சேஞ்ச் நிச்சயம் வேணும். நம்மளுடைய வாழ்முறையில நிச்சயமாக மாற்ற வேண்டும். ஆனால் முக்கியமான மாற்றம் என்பது அரசிடம் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். அரசினுடைய கொள்கையிலிருந்து மாற்ற வேண்டும், உற்பத்தியில் மாற்ற வேண்டும். அதுதான் அடிப்படையான பிரச்சனைக்கான தீர்வு. ஆனா அதே நேரத்துல தனி மனிதன் அளவிலும் நாம் சில மாற்றங்களை நிச்சயமா செய்து கொள்ளதான் வேண்டும். நிச்சயமா நீங்க வந்து எப்படி மனிதர்களை பற்றி பேசுவீங்களோ அதே போல உங்க அமைப்பு சார்ந்து பறவைகள், விலங்குகள் அப்படின்னு எல்லாத்த பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னோட இறுதியான ஒரு கேள்வி என்னன்னா, இந்த வெப்ப அலைகள் மூலமாக இது போன்ற நிகழ்வுகள் மூலமாக மனிதர்களை தாண்டி இருக்கக்கூடிய உயிரினங்கள் எப்படிப்பட்ட பாதிப்புகளை வந்து மேற்கொள்ள போறாங்க? அவங்க வந்து அதுல இருந்து தகவமைச்சு அந்த விலங்குகளோ அல்லது பறவைகளோ அல்லது மற்ற உயிரினங்களோ வாழ்ந்துருமா, அல்லது அதுக்கு ஏற்பட போற பாதிப்பு நம்மள எப்படி தாக்க போகுது? ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நம்ம இந்த பயோடைவர்சிட்டில இதோட இம்பாக்ட் என்னவா இருக்கும் என்பதற்கான போதுமான அசஸ்மெண்ட் இல்லை. ஒரு ஆய்வு வந்து என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் 2021 இந்திய அரசாங்கம் வெளியிட்டுக்குள்ள ஆய்வு. அது என்ன சொல்லுன்னா 2030ஆம் ஆண்டுக்குள்ளாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான காடுகளுடைய தன்மை மாறப்போகுது. ஏன்னா அந்த ரீஜன்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் வந்துட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் 2 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ்ங்கிறாங்க. 2050ஆம் ஆண்டுக்குள்ளாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா காடுகளுமே டான் ஃபாரஸ்டா மாறிடுங்கிறாங்க. அதாவது முள் புதர்கள் இருக்கக்கூடிய காடுகளாக மாறிடும். அதாவது நார்மலா இருக்கிற காடுகள் முட்புதரா மாறிடும் சொல்ல வராங்க. ஆமா, அந்த மாதிரி இருக்கு. அதாவது என்னன்னா எளிதில் தீப்பற்றி கொள்ளக்கூடிய இருக்கக்கூடிய காடுகளாக வந்து அது மாறிடும். காடினுடைய தன்மையே அடுத்த 30 ஆண்டுகளுக்குள்ள மாறிடுங்கிறாங்க. இந்த 10 ஆண்டுகளுக்குள்ளாக பாதி நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான காடுகளுடைய தன்மை நிச்சயமா மாறிடுங்கிறாங்க. அப்ப என்னன்னா அங்க இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டம் மாறும்னு சொல்றாங்க. எக்கோசிஸ்டம் உடைய போகுது. அப்ப அந்த எக்கோசிஸ்டம் உடையுதுன்னா அது சார்ந்து இருக்கக்கூடிய உயிரினங்களுடைய வாழ்வும் கேள்விக்குறியாகும். ஒண்ணு அது வெளியே வரும், காட்டுக்குட்ட வெளியே வரும், ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ட் அதிகமாகும். இல்ல வாழிடம் உணவு இல்லாமல் அழிந்து போகும்.
இப்போ ஆர்டிக் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா பெண்குயின் போலார் பியர்ஸ் இதனுடைய எக்கோசிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடுது. ஏன்னா பனிப்பாறைகள் வேகம் உருகுறதுனால மீன் கிடைக்க மாட்டேங்குது. அதனால பனிக்கரடி வாழ்றது பிரச்சனையா இருக்கு. அதால வந்துட்டு சூடான பகுதியில வாழ முடியாது. அது என்ன பண்ணும், ஒரு வாட்டி சாப்பிடுச்சுன்னா 6 மாசம் அது போதும், அது வாட்டில தூங்கும். ஆனா அந்த ஒரு முறை சாப்பிடணும் இல்லையா, அந்த ஒரு முறை சாப்பிடுவதற்கான உணவு கிடைக்க மாட்டேங்குது, மீன் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா பனிப்பாறைகள் வேகமா உருகிடுது. இதால போய் மீன் பிடிக்க முடியறது இல்ல. பனிப்பாறைகளுக்கு உள்ளாக போய் தான் அது வேட்டையாடி சாப்பிடும். பனிப்பாறைகள் வேகமாக உருகுவதனால் அதால அடாப்ட் ஆக முடியல. அப்போ அதோட வாழும் சூழல் இருக்குங்களா, அது கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த உயிரினங்கள் தப்பி பிழைப்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதோட மரணம் தான் கடைசியில வரப்போகுது. எக்ஸ்டிங்க்ட் ஆயிடும். அந்த உயிரினங்களே இல்லாமல் போயிடும். அந்த உயிரினத்தை நீங்க இனிமேல் பாக்கணும். இப்போ புதற்காடுகள்ல வந்து முன்னாடி நரி இருந்துச்சு. நான் எங்க ஊர்ல சின்ன வயசுல எங்க கிராமங்கள்ல நரி ஊழலிட்டு நான் கேட்டிருக்கேன். இப்ப கிடையாது. அப்ப இந்த 20 வருஷத்துல அது எங்க போச்சு? புதற்காடுகள் இல்ல, நரி இல்ல. நரி இல்லாதனுடைய இது பாத்தீங்கன்னா இப்ப மயில் கூட்டங்கள் அதிகமா இருக்கு. மயில் வந்து எப்பவுமே வந்துட்டு ரொம்ப பிளைன் ஏரியாஸ்ல இருக்கும், ஹை ஆட்டிடியூட்ல இருக்காது. ரொம்ப வந்துட்டு ஒரு டெம்பரேச்சர் மாறுறது. இப்ப என்னன்னா குன்னூர்ல மயில் இருக்கு. ஏன் அப்படின்னா அங்க ஹீட் அதிகமா இருக்கு, அதனால இப்ப அங்க மயில் அதிகமா இருக்கு. அப்போ ஒரு எக்கோசிஸ்டத்தோட சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா அனிமலோட பிஹேவியரை மாத்துது. பள்ளிக்கரணை மார்ஷ்ல வந்து குப்பையை தின்னு அங்க இருக்கக்கூடிய பிளமிங்கோஸ் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய தரை வாழ் பறவைகள் இருக்குங்களா, அதை போய் நாய் வேட்டையாடுது. இதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் ப்ரெடிக்டரே கிடையாது. இப்ப வந்துட்டு நாய் வந்து இந்த இதை வேட்டையாடாது, இப்ப வேட்டையாட ஆரம்பிச்சிருக்கு. அந்த பறவைக்கு அந்த கௌதாரி வந்துட்டு நாய் வந்து தன்னை வேட்டையாடுன்னு அதுக்கு தெரியாது. அப்ப என்னன்னா இந்த மாதிரி பயங்கரமான கான்ஃபிளிக்ட் வந்துட்டு உங்களுக்கு அதிகமா. அப்ப என்ன ஒரு எக்கோசிஸ்டமோட கொலாப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இந்த மாதிரி அனிமல் பிஹேவியர்ல நிறைய மாற்றங்களை உண்டாக்கும். ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ட் வந்து அதிகமாகும். சில ஸ்பீசிஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகும், சிலது அழிந்து போகும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. இதுல இருந்து ஜூனாட்டிக் டிசீஸ் கூட அவுட் பிரேக் ஆகலாம். கொரோனா போன்ற ஜூனாட்டிக் டிசீஸ் வந்து அவுட் பிரேக். இப்ப வந்து ஒரு பேர்ட் ஃப்ளூ வந்துட்டு ரொம்ப வேகமாக பரவிட்டு வருதுன்னு சொல்றாங்க. ஆமா, அப்படியான இந்த மாதிரி பேர்ட் ஃப்ளூ, இந்த மாதிரி வைரஸ் அவுட் பிரேக் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப என்னன்னா ஒரு எக்கோசிஸ்டத்தினுடைய கொலாப்ஸ் அப்படிங்கிறது என்ன விதமான பிரச்சனை உண்டாக்கும் என்பது பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான பிரச்சனைகள் உண்டாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி இதுல கூட முக்கிய விஷயம்னா இந்த ஃபாரஸ்ட் இந்த அளவுக்கு மாறுதன் காரணமாக என்ன மாதிரி பிரச்சனை உண்டாக்கும் என்பதற்கான அசஸ்மெண்ட் நம்மகிட்ட கிடையாது. இந்த ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் இல்ல, இந்த ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி காடுகளுடைய தன்மை மாறப்போகிறது அப்படிங்கிற ஆய்வு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதன் காரணமாக என்ன உயிரினங்களுக்கு என்ன பிரச்சனை உண்டாகும், எந்த பகுதியில் என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழக்கூடும், எங்க காட்டுத்தீ அதிகமாக இருக்கும், ஜூனாட்டிக் டிசீஸ் அதிகமா வருமா, சில உயிரினங்கள் எக்ஸ்டிங்க்ட் ஆகுமா, மனிதருக்கு ஆபத்தாக இருக்குமா, நீர் மேலாண்மை அப்படிங்கிறது என்னவாகும், ஹைட்ராலஜிக்கல் சயின்ஸ்ல இது என்ன மாற்றம் உண்டாக்க போகுது, வெஸ்டர்ன் காட்ஸ்ல என்ன மாற்றங்கள் உண்டாக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கு. இது குறித்தான போதிய அளவுக்கான ஆய்வுகள் நம்மகிட்ட வந்து இல்லை. நிச்சயமா இந்த ஆய்வுகளும் வந்து மேற்கொள்ளப்படணும். அதே போல அரசு நடவடிக்கைகளை வந்து எவ்வளவு தூரம் துரிதப்படுத்துறாங்களோ அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பாதிக்கப்படக்கூடிய தரப்பு யாரு அப்படிங்கிறவங்களை பார்த்து அவர்களுக்கான முதலுதவியை முதல்ல விரைந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற சூழலியல் நீதியும் நீங்க வந்து பேசியிருக்கிறீங்க. எங்களுக்காக இந்த வெப்ப அலைகள் குறித்து இவ்வளவு ஆழமான நேர்காணலை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி தெரிவித்து. நன்றி 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 மகளே, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.